உள்ள பின்னுக்கு போகுது பார்த்தீங்களா, முன்னுக்கு வேற 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 பின்னுக்கு போறீங்க நீங்கள். ஆரம்பத்தில் நாங்கள் கையில் எடுத்த ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டு நல்ல பம்பலாக வந்துட்டு கதைச்சி அந்த மாதிரி நாள் போக்கில் வந்து அதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்பிங்காக மாறி உண்மையிலே வந்து அந்த ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒன்று வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களை உச்சந்தோட வச்சதும் அதுதான் சொல்லலாம். அதே நேரம் வந்துட்டு எங்களை இனியில் என்ற ஒரு கவலைக்கு உட்படுத்தினதும் வந்துட்டு ஹெல்ப்பிங் தான் சொல்லலாம். கதவுல கதறியல் எப்படி என்று புது வருஷத்துக்கு பிறகு வரைஞ்சிரோட பூட்டு மாற்றி நிறையா யோசிச்சல வரும். இப்படி கொய்யா மரத்தில் ஆம்பளை பிள்ளைகள் ஏறக்கூடாதுன்னு ஒரு நாணயம் இருக்குது, தெரியுமா உனக்கு? அது என்ன விதமான வீடியோக்கள் வந்து இந்த பிறக்க போகிற வருஷத்துலேருந்து ஆரம்பத்துலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு பூஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹெல்ப்பிங்ன்றது ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். வந்து ஈவன் உங்களுக்கு அதுதான் வேணுமென்னு சொன்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அது திருசியா என்ன செய்யண்டா, ஒரு சில்வர் ஒன்று எடுத்து கழுவி போட்டு தண்ணியை இப்போ விட்டு இப்போ உப்பு கரைச்சுண்டுவா. போஸ்ட்மேன் காசு என்ன காசு? ஸ்ரீலங்கா காசோ ஆஸ்திரேலியா காசு? என்ன இது? ஏன் யாரு சும்மா உப்பு தண்ணி காசுண்டா? ஏன் உப்பு தண்ணி? இதுக்கு உப்பு தண்ணி போட்டு சாப்பிட்றோம். கேட்டவங்க உங்களுக்கு என்ன தேவை? நான் இப்போ கொஞ்சம் கோழி வளர்க்க கஷ்டமாக இருக்கு. அதுக்காண்டி கோழி அனுப்பிடுங்க. இல்லை இல்லை காய்க்கிறதுனா இன்றைக்கு என்னோட காய்க்கிறா இல்லைண்ணா, இல்லாட்டி காய்ச்சல் வந்து ஃபுல்லாக எப்படி இருந்தது தெரியும்? அப்படி இந்த 40க்கு மேலே போனாலே காய்ச்சல் ஃபுல்லாடா. இது 108. ஆஸ்திரேலியாங்களும் கிஃப்ட் அனுப்பின சந்தோஷம். அப்பயா கடுமையிலேடா அப்போ எல்லாம் இந்த பேரைக்கு நீங்கள் வீடு ஃபுல்லாக முடிச்சு போடுவீங்களாங்கிறாக்கு. ஏண்டா இன்றைக்கும் வேற அவள் உப்பு தண்ணி கரைச்சி தரான். அப்போ உப்புட்ட வேற உள்ள ஒன்று ஒரு பழமொழி தான்டா. கான்கிரீட் போட சரியாடா காசு. அதில் அது என்ன செய்யறா, ஏதோ மிஸ்டேக் நடந்துட்டுது. அப்போ நதியா ஒன்று திறந்தது இல்லை, நதியா நான் காய்க்கிறே இல்லை. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ வந்து வருஷம் முடிஞ்சு இன்றைக்கு 3ஆம் தேதி. அம்மா என்ன ஸ்பீடாக நாள் போகுதுன்னு சொல்லணும். வந்துட்டு போன வருஷம் வந்து உண்மையிலேயே போனதே தெரியாமல் போனது வந்து எங்களுக்கு. அதில் இந்த 45 நாள் மட்டும் கொஞ்சம் வேகமாக போனதா கடுவலாக போனோன்னா அந்த ஒரு கஷ்டத்தோட கடுமையாக போனது. அதுதான் போக கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் பிறந்து அன்றைக்கு வந்துட்டு 3ஆம் தேதி 3 மணிக்கு நிற்கிறோம். வந்து இன்றைய நாள் வந்துட்டு முடிய போகுது. உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் இந்த வருஷம் தொடங்கி நிறைய பேர் நிறைய விதமான என்ன சொல்ல ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது வந்து மாற்று வழிகள், அதாவது மாற்று தீர்மானங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு எடுத்திருப்பீங்க. அந்த வகையில் நாங்களுமே ஒரு சில தீர்மானங்களை வந்து எடுத்து நாங்கள் இதை வந்துட்டு நீ செய்யணும், இது வந்துட்டு நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை இந்த வருஷத்தில் நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கான ஒரு மாற்றமாக உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர்லாம் வந்திருக்கலாம், கொண்டிருக்கலாம். வந்து இன்னும் எத்தனை பேர் தான் வந்தாலுமே வந்தவங்களுக்கு சந்தோஷம், யாரையும் பார்த்து பொறாமப்படுறது வந்துட்டு நாங்கள் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப நாட்களில் வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து பார்த்தா அவர் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல்கள் வந்து சரியான குறைவேனா ஒரு 10, 5, 15 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் வந்து. ஸோ அந்த நாட்களில் நாங்கள் ஆரம்பித்து வந்து ஆரம்பத்தில் நாங்கள் கையில் எடுத்த ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டு நல்ல பம்பலாக வந்துட்டு கதைச்சி அந்த மாதிரி நாள் போக்கில் வந்து அதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்பிங்காக மாறி உண்மையிலே வந்து அந்த ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒன்று வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களை உச்சந்தோட வச்சதும் அதுதான் சொல்லலாம். அதே நேரம் வந்துட்டு எங்களை இனியில் என்ற ஒரு கவலைக்கு உட்படுத்தினதும் வந்துட்டு ஹெல்ப்பிங் தான் சொல்லலாம். பட் என்ன சொல்கிறது, வந்து சொல்லுவாங்க தானே, அது வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகம் நாங்கள் நன்மை அடைகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு அதிகம் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணும் நிறைய. ஐயோ கடவுளே, அந்த இந்த விஷயத்தை பற்றி கேட்க இங்கே இந்த கோல்டு வேறு. அப்போ சரி ரைட், அது அப்படியே இருக்க வந்து
அதாவது வந்து இப்போ சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸில் கூட வந்துட்டு அதிகமாக டேர்ன் ஓவர் எடுக்கணும்னு சொன்னால் அதிக ரிஸ்க்கை வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களுமே நிறைய விதமான வீடியோக்கள் வந்துட்டு செய்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்களோட வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான எடிட்டிங் இருக்காது, அதிக அளவிலான குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, கேமரா யூஸ் பண்ணி, அந்த ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி, அந்த கிம்பிள் யூஸ் பண்ணி, ட்ரோன் யூஸ் பண்ணி, அதெல்லாம் அவங்கள்ட்ட வாழ்க்கையில் தெரியவே தெரியாடா. ஆனால் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து யூஸ் பண்ணதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் நான் வந்து அந்த ட்ரோனையோ அந்த கிம்பிளையோ அந்த கேமராவையோ எதையுமே நான் நம்புறதில்லை. நான் நம்புகிற வந்து என்னையை மட்டும்தான் வந்து லைக் இப்போ நான் வந்து கதைக்கிற விஷயம் அதை மட்டும்தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதை பிடிச்சி தான் என்னையை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி மக்கள் வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் சார்பாக எடுத்துக்கொண்டா அதுவுமே வந்து வியூஸ் அளவில் கொஞ்சம் டவுன் தானேன்னு. பட் இருந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்படையில. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் செஞ்ச அதிகமான வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒன்று வந்து மக்கள் நிறையவே வந்துட்டு விரும்பினவங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஹெல்ப்பிங் செய்யும்போது வந்து எல்லாருமே எனக்கு சொல்கிற ஒரு விஷயம் கூட என்னண்டு, 1000 பேர் தான் செஞ்சாலுமே கிருஷ்ணா வந்து நீங்கள் வந்து செய்யும்போது போயிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட கதைக்கிறது, அவங்களோட சந்தோஷப்படுத்துறது, அவங்களோட கவலையில் வந்துட்டு பங்கெடுக்கிறது, ஸோ அப்படியான சில விஷயங்கள் அதை எல்லாராலையும் செய்ய முடியுமோ அப்படின்றது எங்களுக்கு தெரியாது சொல்லி இரவு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் எனக்கு வந்துட்டு சொன்னது, நான் இது சம்மந்தமாக கதை கேட்கல. ரைட், அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஒரு வருஷத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே நாங்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ செய்கிறோம், அதையும் வந்துட்டு என்ன சொல்கிறது, உண்மையிலேயே டைம் ஒதுக்கி வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணுற எங்களை பிடிச்ச உண்மையான உறவுகள் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்குமே வந்து பலனான விஷயங்கள் ஏதாவது செய்யணும். அப்போ செய்யணும்னு சொல்லிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய எங்களோட பார்வையாளர்களை வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் எங்கள்கிட்ட இருந்து அப்படின்ட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன்? ஹெல்ப்பிங் தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹெல்ப்பிங் என்று சொல்லும்போது கூட வந்துட்டு இப்போ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது செய்கிறதுல அவ்வளோ விருப்பம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் அதிகம் வந்து விரும்பி செஞ்சினாங்க, அதை நேசித்து செஞ்சினாங்க. இரவு பகல் மழை வெள்ளம் வெயில் பார்க்காம அவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு வந்துட்டு செஞ்சினாங்க. அப்போ செஞ்சு கடைசியில் வந்துட்டு அந்த ஃபேஸ் பண்ணின ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே மனசளவில் ஒரு பெரிய ஒரு பிரேக் டவுன் ஒன்று வந்துட்டு கொண்டு வந்துருந்துச்சு. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவுமே ஒரு மனவேதனையோடு நாங்கள் அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இனி வந்து புதுசாக யாரையும் பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு கைவிட்டு போட்டு நாங்கள் வந்து வேறு அதாவது இப்போ என்ன நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்துட்டு ஷேர் பண்ணலாம். லைக் இந்த வீடு செய்கிறோமா அந்த வீட்டு வேலையை போடலாம், எங்கேயாச்சும் பயணம் போகிறோமா அந்த பயணத்தை போடலாம், யாருக்காச்சும் பிறந்தநாள் வருதா ஸோ பிறந்தநாளை கொண்டாடலாம், அந்த மாதிரிக்குன்னு சொல்லி வந்துட்டு பயணித்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இருந்திருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பார்வையாளர்களை வந்துட்டு திருப்திப்படுத்துகிற மாதிரியும் அது அமையணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் மறுபடியுமாக இந்த இடத்துலையும் வந்து ஒரு கேள்வியுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு முன்வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விதமான வீடியோக்கள் வந்து இந்த பிறக்க போகிற வருஷத்துலேருந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு பூஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹெல்ப்பிங்ன்றது ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். வந்து ஈவன் உங்களுக்கு அதுதான் வேணுமென்னு சொன்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை விடவும் வந்துட்டு என்ன மாதிரியான வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு போட்டால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு வாசித்து இந்த வீடியோக்கு நம்ம எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவோம். இதை கேட்டு நிறைய பேர் ஒரு சில ஃபேக் ஐடிஸ் கூட வந்து வருவாங்க, அப்போ எங்களோட கமெண்ட்ஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஈவன் அவங்களோட கமெண்ட்ஸுக்கு கூட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ வந்துட்டு உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு சரியான முக்கியம். வந்து என்ன மாதிரியான வீடியோக்கள் வந்து போடுறது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் அது சார்பாக ஈவன் வந்துட்டு பயண வீடியோக்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது பயணம் செய்து கொஞ்சம் வந்து அட்வென்ச்சராக எதுவும் விரும்புகிறீங்க சொன்னால் ரைட் ஓகே அந்த மாதிரிக்கு வந்து எதுவும் செய்யலாம். அந்த மாதிரிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நாங்கள் செய்யலாம் அப்படின்ற வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஹெல்ப்பிங் செய்யுங்க கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து எழுதலாம்.
அது வந்து உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம் வந்து எழுதலாம். நீங்கள் அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதை எழுதும்போது கூட அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு காரணத்தோடு வந்து எழுதுங்கோ. ஏன்னு சொன்னால் அதால் நாங்கள் ஃபேஸ் பண்ணின பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஈவன் நான் வந்து ஜெயிலால் வந்ததுக்கு பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ப்ராப்பரான வேயில் வந்துட்டு என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பல முயற்சிகள் எடுத்து போட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயுமே வந்து நிறைய எல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் இல்லை வேண்டாம் இனி வேண்டாம் செய்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். அப்போ உண்மையிலேயே நீங்கள் எங்களை நேசிக்கிற ஒருத்தங்களாக வந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்துட்டு கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் தொடங்கி இன்றைக்கு வந்து 3வது நாள். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் கூட வந்துட்டு இவ்வளோ விஷயத்தையும் நான் வந்து கதைச்சி கொண்டு வந்து இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறது திருப்பதி இப்போ ஒரு வந்து நக்கலாகவே வந்து கமெண்ட் பண்ணுறோம். என்னென்று நாங்கள் வந்து போனாக்கள்கிட்டவே போகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவன். ஆனால் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒருக்கா அவங்களோட வேலை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அது அப்புறம் வந்து போக போகிறது இல்லை. அது முடிய மட்டும் நாங்கள் வந்துட்டு போவோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். வந்து நாங்கள் முன்ன மாதிரின்னு சொன்னால் வந்துட்டு கால் பண்ணுறாக்களை போய் சந்திக்கவே டைம் கிடைக்காத அளவுக்கு இருந்தாங்க. வந்து இப்போ வந்துட்டு இந்த ஹெல்பிங் அண்ட் ரவுண்ட் வந்துட்டு செய்யாத காரணத்தால் வந்துட்டு நம்ம பெரியமளவு பெரிய இடங்களுக்கு வந்துட்டு விசிட் பண்ணுறதில்ல. அதால் இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் சம்மந்தமாக தான் நாங்கள் வந்துட்டு போடுறாங்க. இப்போ எங்களுடைய எஸ்கேபி சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு வேலை அப்டேட்ஸ் தான் வந்துட்டு தொடர்ந்து போகிறோம் நாங்களே. நான் முந்தி பார்த்திங்கன்னு சொன்னால் வியூக்கண்டே ஒரு செப்பரேட்டாக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஹெல்பிங்குக்கு போகும்போதே வந்து வரும். ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட அந்த வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று அன்னைக்கு வந்து நிசாக்கான கால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க பாத்ரூம் வேலை வந்து கட்டி முடிச்சுட்டாங்களாம். அண்ட் வந்துட்டு அந்த நிலை ஜன்னலுக்கான பெறுமதியும் எனக்கு எல்லாம் வந்து விலை பார்த்து போட்டிருந்தவங்க. அப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு ஆள் காசு அனுப்பியிருந்தவர் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். வந்து அப்போ கிட்டத்தட்ட நிசாக்காக நாங்கள் வந்துட்டு 22 லட்சம் ரூபா வந்துட்டு எங்களோட ஜெர்மனி அண்ணாட காசு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கனடாலேருந்து டேனியல்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு அனுப்பி அவர்கிட்ட 1 லட்சம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் வந்து அவருமே வந்து அந்த அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலமாக விரும்பி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவர் ஒரு பணத்தொகையை வந்துட்டு அனுப்பியிருக்கிறார். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போய்ட்டு வந்துட்டு இன்றைய தினம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். வந்து என்ன சொன்னால் வந்து இந்த தைப்பூசத்துக்குள்ளே ஏதோ நாள் வலை வச்சா நல்லம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஓகே வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட வீட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டு தான் அதில் ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னுவேன். அம்மா வந்து கண்டிப்பாக செய்வா, அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஏழான்னு சொன்னோடைய இன்னும் கேஷ் வந்துட்டு அனுப்பினா நான் அதையுமே உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன் அப்படின்ட்டு சொன்ன இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட விருப்பம் வந்து இந்த தைப்பூசத்துக்கு இடையில் அந்த ஒரு அந்த 4 நிலையை வந்து வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போ வந்து பாத்ரூம் வேலை முடித்த ஒரு டைமில் இந்த ஆஸ்திரேலியாங்கிட்ட காசு இருக்கிறதால நாங்கள் இதை கொண்டு போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த 4 நிலையோட பண்ணி மேபி வந்து எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு உருவாக்கி கொள்ளலாம். அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அம்மாவும் வந்துட்டு கை கொடுக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடு வந்து பரிபூர்ணமாக முடியாடலும் ஓரளவு நாங்கள் பூரணப்படுத்தி அவங்கள இருக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போய் விடலாம். அதில் மாற்றமில்லை. அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா கூட வந்து கதைச்சிருந்தா வந்து அவங்களுமே ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சுருந்தவங்களாம் அவங்களோட பிள்ளைக்கு வந்துட்டு அந்த கொப்பி ஊத்தங்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களும் கதைச்சிருந்தவங்க கண்டிப்பாக அவங்களும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ 3 பேரும் பொம்பளைன்றபடியாக வந்து அவங்களோட ஒரு கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க விரும்புகிறதுல தவறு இல்லை. அதே நேரம் வந்து அதை பார்த்துமே பொறாமப்படவும் பல பேர் இருக்கிறாங்களா. அக்கினிக்கு என்ன மாதிரி பொறாம வருமா இல்லாட்டி சந்தோஷம் வருமா? இப்படி வந்து யாராவது என்ன சொல்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போகிறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறா வந்து நம்ம அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே போனாலும் வந்து அது நமக்கும் ஒரு மாதிரி தானே. இப்போ வந்து ஏன் வந்து இவங்களுக்கு ஒரு நிறைய உதவி போகணும்னு சொல்லி வந்து அதை வந்து வேறாக கொடுக்கலாம் நம்ம வந்து. ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்போ வேறாக செய்கிறதில்லை. அதில் வந்து என்ன செய்யறோம் அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து அவங்கள செய்யும்போது வந்து நமக்கு அது சந்தோஷம் தானே. இப்போ அதனால் எங்களுக்கு ஓகே வரட்டு. இருந்தாலும் சில பேர் பார்த்து புறாமப்படுறாங்களா. இப்போ வந்து அந்த அக்காவை சொல்லியிருக்கா வந்து அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற சில பேரை வந்து புறாமப்படுறாங்கன்னு சொல்ல என்ன வந்து எங்கேயோ இருந்து வந்து திடீர்னு இங்கே இருந்து ஒரு வீடு கட்டி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சில கதைகள் கதைக்கிறது தானே.
இல்லை இப்போ நீ சொல்கிற எப்படின்னு சொன்னால் நீ சொல்கிற ஓகேடா தம்பி. என்னென்றால் இப்போ ஒரு ஆக்களுக்கு தேவைக்கு அதிகமானது போயக்குள்ளே ஒரு ஈவன் நான் கூட நிப்பாட்டிடுறேன். உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஒருத்தருக்கும் நான் தேவைக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லை. இப்போ பாஸ்டில் கூட வந்துட்டு இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான உதவிக்கு மேலே அதிகமாக வருதுன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக எப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து ஒரு அளவான வீடு ஒன்றை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இத்தனைக்கு அந்த வீடு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஆசைப்பட்டதால் கொஞ்சம் வந்து அதை பெருசாக போட்டுட்டாங்க. ஸோ போட்டதால் இப்போ வந்து அவங்களோட தேவை முடிஞ்சிட்டுதான்னு கேட்டால் இன்னும் முடியலை. ஆனால் அவங்களோட தேவைக்கு அதிகமாக அது இருக்குதான்னு கேட்டால் அவங்க இருக்கக்கூடிய நிலைமையில் அது தேவைக்கு அதிகமானதாகத்தான் இருக்குது. பார்க்குறாக்கள்டைக்கும் இப்போ எங்களுக்கு கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க இந்த வீட்டை பெருசாக போட்டதால் அது கொஞ்சம் தேவைக்கு அதிகமானதாக இருக்குது. இருந்தாலும் அவங்களோட தேவை இன்னும் முடியலை. அப்போ நான் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ ஒரு டாய்லெட் இல்லை ஒரு கிணறு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படியாவது நான் ட்ரை பண்ணி அப்படியே கதைச்சி அதை நான் செஞ்சு கொடுக்க வந்து முயற்சி செய்வேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்ட வீட்டுக்காண்டி நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் யாரோடையும் போய்ட்டு நானாக கதைக்க மாட்டேன். அது வந்து நான் நிசாக்காவுக்கு கூட சொன்னேன் நானாக வந்து கதைக்க மாட்டேன். பட் வந்து யாரும் விரும்பினேன் என்ன இப்போ வந்து இப்போ எங்களுக்கு கூட வந்து அப்போ யாரும் வந்து விரும்பி ஒரு உடுப்பை எடுத்துக்கொண்டு தந்துட்டு போகிறாங்க. இப்போ அதை பார்த்து யாரும் போகிறான் அப்பட கூடும். ஆனால் அவங்க எங்களுக்கு மேலே உள்ள விருப்பத்தில் கொண்டு வந்து தராங்க என்ன. அப்போ விரும்பி செய்கிறவங்கள நாங்கள் தடுக்கலாம். ஈவன் அவங்களுமே வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வீடியோவில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லா விமர்சனத்தையும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க, எல்லாத்தையும் உணர்ந்து அவங்க செய்யும்போது வந்து சம்திங் அவங்க யோசிக்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு நியூ இயருக்கான ஒரு சின்ன ஒரு செலவாக போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பிள்ளைன்ற ஒரு பர்த்டே போகக்கூடிய ஒரு செலவாக இருக்கும். அது நாங்கள் இந்த பிள்ளைகளை கொடுப்போம் ரைட் ஒரு வீடாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை குறித்து பொறாமப்பட போகிற ஒரு ஆளாக வந்து நான் இருக்க போகிறது இல்லை. வந்து பார்க்குறவங்க எப்படியோ தெரியாது வந்து பெனிசாக்காக முன்ன பின்னவங்களுக்கு தெரியவே மாட்டுது. பட் இருந்தாலும் வந்து உண்மையிலே அந்த ரெண்டுமே வந்து பொம்பளை பிள்ளைகள். ஸோ அவங்களோட ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும். உண்மையிலே வந்து இப்போ நீ அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கான வசதி வருமானு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பொறாமப்படுற நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ரைட் அப்படின்னு சொன்னால் நீ இந்த உனக்கு தான் சொல்கிறேன் உனக்கு வந்து சொன்னி பொறாமண்டு வருமெண்டு. இப்போ என்ன சொன்னால் எனக்கு ஒரு பார்க்குறாங்க சொன்னேன். அப்போ என்ன சொன்னேன் எனக்கு வந்து பொறாமை வராது அப்படின்னு சொன்னால் வந்து காணும்னு சொல்லி நிப்பாடி கொடுப்பேன். இப்போ எப்படின்னா பொறாமப்படுற நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஓகே இப்போ வந்து 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். இன்னொரு வீடு கட்டுறாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட வசதி வருமா, இன்னும் ஒரு காணி வாங்க வசதி வருமா. அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் கண்டபடி கதைக்கவும் இல்லான்னு இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. ஏன்னா வைக்க ஒரு வீடு காணாதா, ஒரு வீட்லேயே வந்துட்டு 2 பேரும் கட்டி வாழை இல்லாத அப்படின்லாம் வந்துட்டு நம்ம வந்து அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது. இருந்தால் நான் சொல்கிறேன் அப்போ வந்து அப்படி வசதி வராது. மேபி இன் ஃப்யூச்சரில் அப்படி கூட இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான் நான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வந்தால் இப்போ வந்து ஆம்பளை பிள்ளைகள்ன்றது வேறு. இப்போ அக்னிக்கு இப்போ உள்ள டிமாண்ட் இப்போ அக்னி வந்து யோசிக்கிறான் இப்போ நான் வந்து எங்கே போவோம் என்ன செய்வோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போ வந்து ஏஆர் கனடாவில் ஏறுவோமா, வந்து ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் ஏறுவோமா, அப்போ கட்டார் ஏர்வேஸில் ஏறுவோமா, நியூசிலாண்டாக சம்திங் அதில் ஏறுவோமா அப்படியே அவன் யோசிக்கிறான். வந்து அப்படி இருக்கேக்குள்ள இதுவே பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் வந்து சரி நீங்கள் என்னத்தில் தான் ஏறினாலும் எவனும் சும்மா ஏற்ற போகிறது இல்லை. ஏன்னா ஃப்ளைட்டில் கூட வந்து அந்த டிக்கெட் காசை வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சீதனம்ன்றோண்டு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஈவன் வெளிநாட்டுக்காரர் கூட வந்து சும்மா சொல்லுவாங்க போட்டோடு போட வந்தால் ஓகேன்னு சொல்லி சில சொன்னாலுமே கூட அவங்கள்ட்டையுமே வந்து ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதாக நான் வந்து அறிஞ்சேன். ரெண்டே கூட ஒரு அம்மாவோட கதைக்குள்ளே வந்து அவங்க அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் திருமணம் செஞ்சு கொடுக்குறன்றலாம் ஒரு பெரிய ஒரு ஒரு காரியமாக இருக்குமே. ஏன்னா இப்போ அதுலேயும் வந்து சாதிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுமே நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சாதனைகளை செஞ்சு கொண்டு வராங்க. ஈவன் அப்படியே வந்தாலும் கூட அவங்களுக்குமே வந்து திருமணம் பண்ணி வரைக்குள்ளே இப்போ எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சீதனம்ன்ற ஒரு விஷயத்தாலேயே எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். என்ன அப்போ அதுகளை யோசித்து நாங்கள் செய்கிற ஒரு விஷயத்த நன்மையாக செஞ்சு கொடுத்தா இது என்ன நாங்கள் கொடுக்குறதா இல்லை தானேடாப்பா வாரதை நாங்கள் கொண்டு போய்ட்டு வந்துட்டு கொடுக்குறோம். இதில் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன மனவேதனையும் எனக்கு என்ன தெரியாது. ஓகே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்து நான் நிறைய தரம் சொல்லியிருப்பேன் வந்து கேஷ் வந்து அனுப்பினவர் வந்து அவங்களோட வாஷ்ரூமுக்கு அப்படின்னு சம்திங் பொதுவாக கொமனாக அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினவர் வந்து அப்போ அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ற இதை கொண்டு போய்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் பார். அவர் அந்த ரெசிப்ட் வந்து நான் ஐயோ டவுன்லோட் ஆகலையாப்பா என்னத்தில் டவுன்லோட் ஆகிருக்கும்.
சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படியே கதைச்சி கொண்டு நாங்கள் போய் இந்த ஆஸ்திரேலியாங்கிட்ட காசை கொடுத்து அவங்கள வந்துட்டு அந்த நிலைய வந்து வைக்க சொல்ல போகிறோம் அவங்க விரும்பின மாதிரிக்கு. ரைட் அங்கே வந்து எவ்வளோ அனுப்பி வைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே 1,17,890 அனுப்பி வைக்க சரிதானே. அப்போ எப்படின்னு சொன்னால் நான் அந்த சதக்கணக்கில் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து உண்மையாக இருந்திருக்கேன் இல்லைன்னு இல்லை. அதுக்காண்டி சில பேர் வந்து சொல்கிறத பார்க்கல எனக்கு உண்மையாக நான் அதை என்ன சொல்கிறது அது எங்களோட குணம். அது என்ன சொல்கிற குணம் மீன்ஸ் நம்ம அப்படி தான் கதைச்சி பழகினாங்க வந்து ஓவராக வந்து நல்லவனுக்கு நடிக்கிறதுமே கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் சீரியஸாக ஒரு ஆள் வந்து 1,350,000 அனுப்பிக்கிறேன்னு சொன்னால் சம்டைம் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதை 1,00,000 அப்படின்றே நான் வந்து எழுதி கொண்டு போகிறேன் சொன்னால் ஈஸி வந்து என்ன சொல்கிறது அந்த கணக்கு பார்க்குறதுக்குமே ஈஸி எல்லாத்துக்குமே ஈஸி. இப்போ பொதுவாக அவங்க 1,00,000 சொன்னால் அக்யூரேட்டாக 1,50,000 அப்படி தான் வரும். ஒரு சில பேர்கிட்ட இருந்தால் அந்த 350 ரூபா 450 500 அப்படியெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ நாங்கள் அதை ஈஸிக்காண்டி அப்படியே தான் எழுதுவோம். என்ன ஈவன் அந்த 350 ரூபா எடுத்தேன்னு சொல்லி அவங்க சண்டை பட போகிறதும் இல்லை, அந்த 350 ரூபா நம்ம எடுக்கணும் நினச்சி எடுக்கிறதும் இல்லை. எப்படின்னு சொன்னால் அது நாங்கள் இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு 350 ரூபா வருதுன்னா அது ஒரு 3,500 ரூபா அப்புறம் இன்னொரு ஆளுக்கு அது போகும் எங்களை அறியாமலே. உதாரணமாக எங்களோட வீட்டை வந்து நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து. அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஈஸிக்காண்டி நாங்கள் அப்படி செய்கிறது. இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்களை வந்து ஹெல்ப்பிங் செய்ய விடாமல் இவங்க எல்லாம் வந்துட்டு விழுத்த ட்ரை பண்ணினாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது எங்களை செய்ய வேணாம்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மழை நேரத்தில் வந்து உண்மையிலேயே செஞ்சது தான் எனக்கு மழை நேரத்தில் அவங்க செஞ்சது வந்து பெரிய சந்தோஷம். ஆனால் வந்து இதைத்தானே நாங்களும் செஞ்சினாங்க. ஆனால் ஏன் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சினாங்க இன்றைக்கி நாங்கள்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதுவே நீங்கள் செய்கிறீங்களேடா அப்படின்னு மாதிரி ஒரு கவலை. அதுலேயும் வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறது எஸ்கே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய வந்து மனமுடைஞ்சு போனோம். அப்போ அவைகளுக்கும் அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பெரிய ஒரு புழுவு. அப்போ அவை வந்து பார்க்கணும் இந்த 1,42,000 ரூபா அனுப்பிக்கார் லண்டனில் இருந்துன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த 42 ரூபா என்ன அதை அந்த 42 ரூபா வச்சு தான் உங்களை நேர்மையான ஆள்ன்னு சொல்லி மதிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து ஒரு ரியாலிட்டியாக வந்து நான் வந்து அப்படி தான் செஞ்சேன். எப்பயுமே வந்து ரியாலிட்டியாக வந்து இருக்கணும்னு விரும்புவேன். வந்து நேர்மைன்றதுக்கு பேர் வந்து இந்த 42 ரூபா 42 சதத்தை கொண்டே கொடுக்குறதில்ல இல்லை வந்து அவங்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கணும். அந்த மாதிரிக்கு நாங்கள் கொண்டு நாங்கள் எல்லாம் செஞ்ச நாங்கள் என்ன சொல்கிறது இணைச்சா கவலை தான். சரி பரவாயில்ல, அதுலேயும் வந்து சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு போகலாம். ஓகே, வருஷம் பிறந்துட்டு தானே நம்ம வந்து படிப்படியாக வந்து எல்லாமே வந்து செய்வோம். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எழுதுங்க. நாங்கள் இப்போ வந்து போய் நிசாக்காட்ட அந்த காசை கொடுத்துட்டு அவங்களோட நிலைமை வந்து எப்படின்னு பார்த்துட்டு அந்த சுயசம்மாவுடைய கதைச்சோக as soon as possible நாங்கள் அந்த வீட்டை வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலாமே. ரைட், நாங்கள் இப்போ வெளுக்கிடுவோம். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். காசு கொஞ்சம் காணாமல் இருந்தபடியா லக்கு நீங்கள் அனுப்பி எடுத்தாச்சடா. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு நிசாக்காட அந்த காசை கொடுத்துட்டு அங்கே நோ லிமிட்டு போகுமா இருக்காண்ட ஓப்பனா 20% ஆஃபர் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு. அது கட்டாயம் போகும், அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கு போய் பார்ப்போம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அதுக்கா இது மொஃபரில் போனால் எப்படியும் நான் எடுக்க போகிறது இல்லை. கவிதாசம் எனக்கு கதைச்சவன் நோடி வீட்டுக்குறாங்க தான் இருக்கண்டு கொழம்போட இங்கே போகலாம் 5 ஆஃபர் போடுவாங்க. அது அப்புறம் கதை வந்தேன்னா இவ்வளோ நேகுலச்சு மாக்களை வழியில் காணல. ஆக்களை காணுது இவ்வளோ நேகுலச்சும் வழியில். அதுக்கு ஃபோன் பண்ணுவோம். சரியில்லை தான் கூப்பிட்ற வெளியில் காணுங்க பார்க்கல. ஹலோ
அது போன் 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 பண்ண அப்படியா பார்த்து ஓடிட்டாங்களா? சலங்கை கட்டி ஓடி ஓடி வா என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வா. ஆ கண்டு கூட்டுறாங்களோ இவங்க ஆச்சு பரவாயில்ல, ஆக்கள் வந்தாலும் கூட்டுறாங்க. நாங்கள் அப்படியும் கூட்டுறே சிரிக்கிறாங்க. உண்மையின் உரைகள்ரா. அப்போ நாங்கள் கதவு திறக்க தெரியல எப்படி என்று. புது வருஷத்துக்கு பிறகு வரைஞ்சிரோட பூட்டு மாற்றி நிறையா யோசிச்சல வரும். அம்மீஸ் இன்னும்ப்பா இவ்வளவு நேகுலைக்குது. உங்களால் வெளியில் வந்து பார்க்குறாங்க. போன் அடிக்கத்தானே பாருங்களப்பா. இது நேக்கினே அடக்கு எதாண்டு. ஆ காம்போலாம் கற்றுமோனே. அப்போ கொண்டே காட்டாங்க லோகா இங்கே போட்டான் கொய்யாக்காக்கு. இங்கே இங்கே இருந்தா லண்டனாக்கா கேமரா உனக்குள்ளே வந்துவிட்டா. சட்டியா பாரு கொய்யாக்காக்கு நேரம் நிற்குது கேமரா. இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சீங்களோடி புற என்ன எളുப்பம் தானே. எங்க அவள் யாரு திருஷ்டிகா என்ன ஒரு மேஸ் மனம் கொண்டு வருது. கோழி எங்க கோழிக்கு அங்கே இது மேஸ் எது எது? ஆ மேஸ் பண்ணீங்களே. ஆ சரி நீங்களும் சாப்பிட்றீங்களா இல்லையே? என்ன இல்லை ஒரு மூடை என்ன சொல்கிறீங்க? 4 நாளைக்கு ஒரு மூடைன்னா இப்போ ஒரு நாளைக்கு 1000 மேஸுக்கு. கோழி வளர்ந்தது எத்தனை கோழி நிற்கிது? எத்தனை கோழி நிற்கிது? பக்க வேணாம் சொல்லுங்க. என்ன என்ன இல்லையா? எல்லாம் இப்போ என்ன முட்டை வர கோழியா இல்லாட்டி ஆம்பளை கோழியோ? ஏண்டா என்ன முட்டை வர கோழியோ? ஏண்டா நீங்கள் வளர்க்கலாம் ஏம்பிப்பான் முட்டாடுதான் கோழி. அப்போ இங்கே விற்க போகிறேன்னு சொன்னால் போட்டு கோழியெல்லாம் விற்க போகிறீங்களோ? அநியாயமே. அது என்ன மிக்கையும் தானே வேணும். ஏன்னா 4000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா மேஸுக்கு என்னத்துக்கு போட்டுக்கோழியோ? அப்போ நீங்கள் கொடுக்குற இடத்த என்ன செய்கிறாங்கன்னு நான் பார்க்க வரீங்க. எங்கே நிற்கிது கோழி? பாப்பம் கூட்டுக்கே நிற்கிது. பாப்பம் எந்த கோழி என்று ஏன்னா கோழி கூட்டம் என் கூட்ட போறீங்களோ? நீங்கள் எங்களை வீடு வரையும் வந்து பார்க்கல. என்ன புதுனமாக கடை அங்கே வரவனே ஆத்தே காணாத கண்டோர் மே நிற்கிறான்டாப்பா. ஆ அடே கொய்யா மரத்தில் ஆம்பளை பிள்ளைகள் ஏறக்கூடாதுன்னு ஒரு நாணயம் இருக்குது தெரியுமா உனக்கு? அது லண்டனா கொண்டா அடே இதில் 2 ஆஞ்சி வச்சுக்க. என்ன வழக்கம்? நீ ஆஞ்சி வச்சு நீ ஆஞ்சி வச்சிங்க. அப்போ பரவாயில்ல தானே. அப்போ அதுதான் அடே இங்கே இதை கொண்டா பட்டும் அடே பட்ட கத்தியாடி கத்தி எங்கிட்ட இருக்கிறாங்கல்ல காருக்க ஆம்பி சின்ன கத்தியில் தான் வேணும். சின்ன கத்தி இல்லை வீட்டோட அந்த எடுத்து வச்சு நான் நேற்று கண்டனே உங்களோட ரூமுக்குள்ள அந்த தட்டில் கண்டனே சின்ன கத்தியா? அப்போ பிறகு உங்கள்கிட்ட வேணும் கத்தி பொருள் இதோட மினக்கடையில் அப்புறம் கொய்யாக்காவோடையும் கோழி குஞ்சோடையும் அதுதான்டாப்பா பொருள் நான் கழிக்கண்டு வார். லண்டனாக்கா பார்த்தானே நினைப்பா சொல்லாம் கோவிக்காங்க. ஏய் திருசியா கத்தி கொண்டா கழுவிங்க இங்கே திருசியா என்ன செய்யண்டா ஒரு சில்வரை ஒன்று எடுத்து கழுவி போட்டு தண்ணியை இப்போ விட்டு இப்போ உப்பு கரைச்சுண்டு வா. அஜாபுல ஓடியா
நல்ல உப்பா கரைக்கணுமா கூடினா என்ன அப்புறம் இப்போ சீனியோட பிரச்சனை நீ கரைச்சுண்டா இது இப்போ அவங்க கூட்ட போகிறோன்னு சொன்ன டைமுக்காண்டி கொஞ்சம் நாங்கள் இந்த கொய்யா கிழமையாக கட்ட உனக்கும் தெரியுமா உப்பு விளையாட்டு எனக்கு முந்தி அந்த சீலான்ற அண்ணா இருந்தார் சரியா என்னண்டா இப்போ இருக்கிறதான் அது கொஞ்சம் நடக்கல நீங்கள் அவனுக்கு அந்த கோழி குஞ்சு கொடுக்காம அந்த மனசில் ஒரு வடுவாக பதிஞ்சிட்டு பார்த்தீங்களே சூப் வைக்கிறதுக்கு அந்த அந்த குஞ்சு தான் பருவம் வளர்ந்துட்டா அதை பற்றியே நீங்கள் கவலைப்படுறீங்க விலையை பேசி கொடுக்குறாங்களாப்பா ஆ சரி அது விற்காது சரியாப்பா அவன் ஆசைப்பட்டு கேட்ட கொண்ட கொடுத்து விட்டுருக்கான் ஆ வெளியில் மேய விடுறேன் வாக்கலை எல்லாம் நிற்கிது நாங்கள் அங்கே வாங்குற காணிக்க நாங்கள் போய் இருந்து வந்து கூப்பிட்டு அங்கே வந்து புல்லு எல்லாம் சாப்பிடுவோம் மற்றது மேய விட்டாலும் இங்கே மேயில என்ன கிடக்குன்னு இல்லை நாங்கள் போட்டு மேய்த்தானே சாப்பிடுவோம் மேசை வெளியில் போட்டு மேய விடுங்க தகரம் கொண்டு போட்டு தகரத்தில் குழைச்சி போடுவோம் மேசை எங்கே வாங்குறீங்க இங்கே இல்லை 4400 கூப்பாயில் 3900 3800 கூடினோம் ஆட்டோ காசோட மொத்தமே 4400 4-5 எடுக்கிறது அப்போ 4 ஆ ஒரேடி 5 இருக்குங்களா ஆ அப்போ ஓகே ஆட்டோ காசு அங்கே அவள் கோழிக்கு உப்பு தண்ணி உண்டா என்ன இது ஏன் யாரு சும்மா உப்பு தண்ணி ஆச்சுண்டா எம்மையா ஏன் உப்பு தண்ணி இதுக்கு உப்பு தண்ணி போட்டு சாப்பிட்றோம் என்ன புதுனை வாங்கடா யார் சொன்னேன் நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்களா கொண்டா இஞ்சிட்டு ஒவ்வொரு பாவிங்க இங்கே தண்ணியே இன்னும் 2 கல் போட்டால் தான் பெரும் போல மேலே தண்ணியை முட்டுண்டா இப்போ காணா தண்ணி சொட்டு தண்ணியை முட்டுண்டா அவடு சரி தூள் உப்பு தேவையில்ல உப்பு மட்டும் காணும் வாம்பி வா அக்கா பாத்ரூம் வேலை முடிஞ்சதா கத்தியோ வேறு இடத்துல ரெண்டு வேலை செய்கிற வழியா கொஞ்சம் வேறு பஞ்சு போடணும் அக்கா இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 1000 ரூபா முடியுது இப்போ தானே அப்படி முடியுது 5 நாளைக்கும் கொடுக்கலாம் என்ன சொல்கிறேன்டா சரி இப்போ 800 வைப்பேன் அப்போ 800 பார்த்தாலும் நீங்கள் மினக்குற ஒரு 200 சும்மா 200 1000 ரூபா பார்ப்போம் அப்போ 1000 ரூபாண்டா மாதத்துக்கு 30,000 ரூபா செலவழியுது கோழிக்கு சரி நான் இப்போ பார்ப்பேன் ம் அப்போ அதுக்குரிய மாதிரி உங்களுக்கு பிரியோசனம் பெறுமோ அப்படி பார்த்தா 15 வருதோ ஆ என்னண்டு அங்காளர் வேலை செய்யலாம் அப்போ இங்கே இருக்கிற சாமான்கள் எடுத்துகொண்டு போய் அவைண்ட தானே அவைண்ட இங்கே வேலை செஞ்சாங்களே வேலை செய்யணும் ஆ நாளைக்கு வருகிறேன் அப்போ என்ன போச்சு வருஷங்கள் எல்லாம் நல்லா போச்சு ஆ நல்லா போச்சு நல்லா போச்சு அப்போ அவர் அங்கிள் காய்க்கிறாரு உங்களோட என்ன ஒட்சனாங்களா என்ன வேலை இருக்குது நாங்கள் அங்கிள்ன்னு சொல்கிறது எடுப்பார் நான் என்ன இப்போ அம்மா பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அனுப்பினவர் என்ன கிஃப்ட் அது பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டை வெட்டு வாக்கு தத்தங்கள் இதுகளும் கிறிஸ்மஸ் வாழ்த்து மாடலுக்கு வச்சு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காசு இருந்தது அது போஸ்ட்டுக்கு போஸ்ட்டில் காசு அனுப்பிடா இல்லை அதுக்கெல்லாம் அந்த என்பிளப்புக்கு வச்சு விட்ட வந்தது பார்சல் உண்டு சின்ன போஸ்ட்மேன் விட்டு உணர்ந்து சைன் வச்சு வாங்கினேன் அப்போ காசு என்ன காசு ஸ்ரீலங்கா காசோ அங்கத்தியம் காசு ஆஸ்திரேலியா காசு அப்போ அதை வடிவேன் உருண்டு தேவைக்கும் எடுக்கக்கூடாது பிள்ளைகள் கிறிஸ்மஸுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வடிவை செலிப்ரேட் பண்ண சொல்லி நான் அதில் ஒரு பகுதி இதுக்கு எடுத்துட்டு பார்த்துருக்கேன் உங்களே அந்த வேலை அந்த அப்படி வேறு உடுப்பு எல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோ அனுப்பி விட்டேன் அது ஒன்றும் தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு இதுக்காக செய்தனால் அது தான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு மட்டும் தனியாக போட்ட காசு வீட்டுக்கு கண்டு அது தேவைக்கு தான் அது கிருஷ்ணாட்ட கொடுப்பேன் இது உங்களுக்கு கண்டு தந்தாண்டு அது சொல்ல தேவையில்லையண்டர் ஆனால் நான் சொல்கிறேன் மற்றது 10,000 அனுப்புகிற அக்காவும் 10,000 ரூபா அந்த அக்காவும் உதவி செய்தவா பிள்ளைகள் தரங்கினிக்கு டியூஷனுக்கு கொப்பிக்கன்னு சொல்லி மற்றது பப்பியக்கா வந்தவா தரங்கினி ரீச்சாக கூட்டிகிட்டு போனால் திருஷ்டியாக காய்ச்சல் போயெல்லாம் போயிட்டுது
இப்போ அவன் கொஞ்சம் காசு கொடுத்து விட்டு கரங்கினிக்கு பயிற்சி புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் நான் போட்டு அனுப்பிவிடுவோம். இப்போ என்ன எப்படித்தானே என்னண்டா ஆண்டவர் சொல்கிற என்னண்டா சிறிய வீட்டில் உண்மையாக இருந்தால் உன்னை அதிகத்தில் அதிகாரி ஆக்க வேண்டும். அப்போ நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறத பற்றி நீங்கள் பயப்படாங்க அக்கா. அதுதான் என்ன காஜாலம் செய்யறதான் தான் செய்ய போகிறான், செய்யாதான் செய்யவே மாட்டான். அதனாலே நீங்கள் பயப்படுறது இல்லை. அதே நேரம் உங்களோட காய்க்கிற எல்லாருமே என்னோட எங்கே ஆப்பினோம் கனடாக்காவும் காசு போட்டவா. அதுதான் நான் சொல்கிறேன். இது செய்து நான் என்ன பைப் வச்சு தாட்டு கரண்ட் கடிச்சிட்டு தான் செய்யுங்களே. அவள் போட்டது கேட்ட கிருஷ்ணா உங்களுக்கு என்ன உதவி வேணும் பொம்மையில இப்போ. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் தேவையில்லை, பொம்மையில வயசு விளையாடுற வயசு இப்போ அது தேவையில்லை, எங்களுக்கு இருக்க வீடே இல்லாமல் இருக்கிறோம், பொம்மை கட்டாயம் தேவையில்லை தானே. அனாவசியமான சில வள்ளியில் சின்ன பிள்ளைகள் அப்படி இருந்ததான் செம்ம அரிப்பின வேண்டாம். அவள் ஆனந்தி அக்கா கனடாக்கா அவள் பார்சல் போட்டு விடுறேன்னு சொன்னவ பிள்ளைகளுக்கு பொம்மை எழுதல். அப்போ நான் சொன்னேன் நான் வீண் செலவு தானே அது வீணாமண்டு. அப்புறம் அந்த காசை அனுப்பி விட்டவா. அப்போ அனுப்பி கேட்டவா உங்களுக்கு என்ன தேவை. நான் இப்போ கொஞ்சம் கோழி வளர்க்க கஷ்டமா இருக்கேன். கோழி அனுப்பிடுங்க இல்லை அப்போ மேஸுக்கு பயன்படுத்துங்க. அப்புறம் அதை விற்று போட்டு நீங்கள் வேறு தேவைகளுக்கு எடுக்கலாம். அதில் ஒரு பகுதியை தானே எடுத்து பயர் வெட்டி பைப் தாட்டேன். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அன்பு பரிசு எல்லாத்தையும் நீங்கள் வீட்டுக்கே போடுறேன்றியால் ஒரு தேவைக்கு சும்மா வீண் சில ஒன்று நான் சில வலிக்க இல்லை. ஏன்னா தெரியும் தானே ஏன்னா தெரியும் தானே நீங்கள் சொல்ல வேணுமே. இந்த முறை மேலே எதிர்பாராத ஒரு சந்தோஷமான ஆண்டவர்கிட்ட அன்பு பரிபூரணமாக எங்களுக்கு கிடைச்சது. கொஞ்சம் நாங்கள் வர அப்படியா இல்லை நீங்கள் வந்ததாலாம் எல்லாமே கிடைச்சது எங்களுக்கு. உண்மையில நான் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் கிடைக்கும். ஒரு கொப்பி வாங்கவே 2 வருஷத்துக்கு முன்னாடி தரங்கி படித்த பழைய கொப்பியைத்தான் பிள்ளை பின்பக்கத்தால் என்ன எல்லாம் கிழிச்சு ஒட்டி எடுத்து ஸ்டெப்பில் பண்ணி ஸ்கூல் கொண்டு போய் பழைய ஒட்டியை ஒரே கலட்டி அதுக்கு போட்டு பிள்ளை பின்னுக்கு போகுது பார்த்தீங்களா. முன்னுக்கு வேற பின்னுக்கு போறீங்க நீங்கள் பார்த்தீங்களா. அப்படி இருந்தது பிரச்சனை. முன்னுக்கு வர பின்னுக்கு போறீங்களே நீங்கள். ஆண்டவர் ஆரம்பத்தில் படைச்ச மனுஷன்கிட்ட பேர் என்ன ஆதாம் மோவாலம் என்ன. ஆதாம் மோவாலம் என்ன செஞ்ச வரையுமே என்ன சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை மாதிரி என்ன செஞ்ச செய்ய வேணாம் செய்தது. அதுக்கு பிறகுதான் என்ன நடந்த பூமியில பாவமன்றோண்டு உருவாயினது. அது மட்டும் பாவமன்றோண்டு இல்லாமல் அவே சந்தோஷமாக தான் இருந்தவ. அதே மாதிரி உங்களோட மனசுலையும் பாவமன்றோண்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் வந்தவரையே தான் பின்னுக்கு நிற்கிறீர்கள். பழமேதோ புசிச்சிட்டியல் போல என்ற பார்வைக்கு. நான் ஆண்டவர் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பழத்தை புசிக்காங்க. நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருங்கோ. அப்போ தான் நீங்கள் எப்பயும் அதே சந்தோஷத்தோடு இருக்கலாம். இங்கே அம்மா இவ்வளோ உறவுகளை பற்றி சொல்கிறாண்டு எனக்கே ஒன்றும் தெரியா. சந்தோஷம் கூட கதைக்கிறவே எல்லாருமே கூட எடுத்து வச்சு தரங்கினியை தான் கேட்பேன். திருஷ்டியாகவும் நல்லா கதைப்பா. அப்போ இப்போ நல்லா காய்க்க அப்புறம் என்ன எனக்கு இந்த கொய்யாக்காய் சாப்பிட பயமாக கேஞ்சலாம். அந்த சாப்பிட்ற சத்தம் விட இந்த மெக்குக்கு கூட கேட்கும். இதுக்கு எழுதுவாங்க சாப்பிட தெரியா அவங்களுக்கு சத்தம் போட்டு சாப்பிட்றான்ட்டு என்னத்தை சொல்ல. நீ வேணா அந்த மெக்க கொழிப்பிட்டா சாப்பிடுவேன் உண்மையா. ரீஜா போகலையா ஒளிமு நடக்கலாம் இருந்தோம். அந்த சிக்கன்குனியா அது வந்தால் காலத்தான் தாக்கும். உனக்கு என்னத்தை தாக்கினது அப்படி நொண்டி தானே அந்த 3 நாள் என்ன ஆண்டைக்கு நல்லா 25ஆம் தேதி வந்தது கிறிஸ்மஸ் அண்டு திருஷ்டியா காய்ச்சல். இப்போ விட்டுட்டேன் 29 சோமாயினா. அப்போ என்னண்டா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கக்குள்ள நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்தணும். நான் நம்புகிறேன் நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்களாண்டு. கோழியெல்லாம் வளர்ந்து அணி விற்று முட்டையெல்லாம் அப்படி இப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் உங்களோட இதில் இருந்தால் நல்லா. இப்போ பாத்ரூமுக்கு என்ன வேலை செய்யலாம்? மேலே கான்கிரீட் போட கிடக்கா ஃபுல்லாக மேலே இது போட்டுட்டு பேஷன் வச்சா சரி. மற்ற நாள் வலையோ 4 நிலையோ அதை வைக்க போட்டு நிலை வருதுண்ணா திங்கக்கிழமை கொண்டு சொன்னீங்களே. சரி அப்போ அதை வையுங்கோ. அப்போ இவர் அவசியம் உங்களை ஹைக்கிறார் தானே எப்படியா சொன்னது அவங்கள எவ்வளோ அனுப்பினேன் இல்லையா? இல்லை அங்கத்தையும் காசு எவ்வளோ அனுப்பினதை நீங்கள் அந்த அண்டையான் பொறுமதி என்னவோ அது கேட்ட மாதிரி நீங்கள் தருவீங்களேன்னு. அங்கத்தையும் காசு எவ்வளோன்னு சொன்னவர். ஆனால் இங்கே இப்போ அங்கே அண்டு போடையில அதுக்கு ஒரு பெருமதி. இப்போ இங்கே வரையில பெருமதி கூடும் குறையும் தானே நீங்கள் வர்ற டைமில் ஸ்ரீலங்காவில். அப்போ அதுக்குரிய மாதிரி நீங்கள் தருவீங்களேன்னு சொன்னேன். தான் பாத்ரூமுக்கு தான் பயன்படுத்த சொல்லி போட்டேன். அப்போ நீங்கள் இப்போ என்னத்தை பயன்படுத்த போறீங்க?
பாத்ரூம் முடிய போதே அப்போ என்ன புரியும் முடிய இல்லையே காசு அப்போ என்ன எங்கே அதான் நீ தரங்க நீ கதையை நடியப்பா என்ன மந்திரமா தந்திரமா டேய் காசு என்ன 1,14,800 800 அவங்களும் 90 எனக்கா சிரிச்சீங்களே இவ்வளோ இல்லை காய்க்கிறதுனா இன்றைக்கு 800 காய்க்கிறா இல்லைண்ணா இல்லாட்டி காய்ச்சல் வந்து காய்ச்சல் வந்து ஃபுல்லாக எப்படி இருந்தது தெரியும் எப்படி இருந்த 108 காய்ச்சல் ஹோட்டலில் அட்மிட் பண்ண 108 106 காய்ச்சலோ அப்போ ஹோட்டலில் நிப்பாட்ட வேணும் அப்போ நான் நிப்பாட்டலாம் திறங்கினு தான் நீங்கள் கோழி எல்லாத்தையும் நாயல் மிரநாய பிடிச்சி அவ்வளோவும் செத்துருமே வந்து 2-3 தரம் ப்ரைவேட்டாக தான் மருந்து எடுத்து தண்டு அவை சொன்ன மாதிரியே தண்டு 12 கொடுக்கல நீங்கள் எல்லாமே கொடுத்தேன் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் சிரிச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அடிவை சாப்பிட்டு கொண்டு இருந்தவ இருந்தோட 1 மணி நேரத்து அப்புறம் சொன்னா குளிருதுண்டு நான் சும்மா பகடி சொல்றாளாக வண்டி போட்டு பார்த்தா 2 கையும் காலும் ஐஸ் மாதிரி மேல நெட்டுப்பு காய்ச்சல் அப்போ டக்கண்டு இதுகள் இது பவுடர் எல்லாம் போட்டு ஆளுக்கு உறைஞ்சி போட்டு வேர்க்கொம்பு போடு இருக்கையில் விட்ட ஓடிக்கலோன் அதெல்லாம் போட்டு விக்ஸி தலைவெல்லாம் போட்டுட்டு பெனடோல் 2 கொடுத்து போட்டேன் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பியும் காய்ச்சல் காயுது பேருந்து 1.5 மணி நேரம் பார்த்தா காய்ச்சல் குறைகிற மாதிரி இல்லை இறைச்சியில் எல்லாம் போடவும் கருப்பாக காயுது புறாட்டாக்காண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் எந்த ஹாஸ்பிட்டல் அங்கே நல்லூர் அடியில் கொண்டு பெரிய ஆஸ்பத்திரி டாக்டரால் அங்கே இருக்கிறார் நான் முன்னாடி ஹோட்டலில் அட்மிட் பண்ண வேணும் கொண்டு போய் டக்கானு செக் பண்ணிட்டு சொன்னார் பிள்ளைக்கு காய்ச்சல் கூட இருக்குன்னு ஒரு குளுசை கொடுத்துட்டு சொன்னார் ஒலிம்பி நடக்கையில் அமைச்சர் நேரம் இருக்கும் வந்துட்டு வந்து அடுத்து 2-3 நாளே 2 நாளே பிறகு வந்து பிளட் செக் பண்ணினது என்ன 108 எப்படி வந்த கேள்வி என்று பார்த்தீங்களா 108 கூட குறைய ஒன்று கேட்டு விட்டானே வந்து பிளட் செக் பண்ணி லோ காய்ச்சல் குறையவடா லோ உனக்கு 16 கூட டேய் காய்ச்சல் 40க்கு மேலே போனாலே காய்ச்சல் பிள்ளைடா இது 108 வெயில் டெம்பரேச்சர் உனக்கு 32 இருந்தால் அப்படி அதான் நார்மல் 30-32 நிற்கிற நார்மல் 108 நான் நினைக்கிறேன் வீடே எரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நாள் வச்சு இந்த ஆளை நல்லா மறந்த திட்டியல் அப்போ ஆஸ்திரேலியாங்களும் கிஃப்ட் அனுப்பினார் சந்தோஷம் அப்பயா அவர் இவ்வளோ வேலை சரியாக விருப்பம் அவர் அந்த நாள்லேருந்து இப்போ இவ்வளோ அவர் என்ன காய்ச்சாலும் பேர பிள்ளைகள் மாதிரியன் பேர பிள்ளைகள் படி போல மாதிரி ஒரு ஆள் இருக்கிற சின்ன ஒரு அந்த கதை கேட்கணுண்டு என்ன பக்கத்தில் ஒரு ஆள் உன்ன மாதிரியோ வீடியோ காலில் கதைக்கிறார் கொஞ்சம் எங்கள் பெரிய உயரம் மட்டும்தான் இல்லை மற்றெல்லாம் உன்ன மேட்டான் சரியா பண்ணிட்டியா எவ்வளோ சொன்னு கேட்குறாதியா வேற 890 வாங்களுக்கு மேனேஜாஜி ஒன்று வேணுமாக்கா இப்போ மனுஷன் அப்புறம் தான்க்கா 117,800 சுவிஸ் அம்மா மட்டும்தான் இன்னும் காசு அனுப்பலை அவள் அனுப்புவா இந்த சொல்லி போட்டு செய்ய அவரால் இல்லை இந்த வீடியோவும் பாப்பா தானே பார்த்துட்டு ஒரு முடிவு வரும் தானே கொண்டு கொஞ்சம் யோசிக்க ஆனால் இப்போ அந்த சும்மா என்ன சொல்லுவோம் ஆனால் உண்மையாக அந்த பப்பியக்காலேருந்து அந்த 10,000 ரூபா அனுப்புகிறாக்காலேருந்து எல்லோரும் பார்த்தீங்களா உங்களில் வச்ச பாசம் உண்மையான பாசம் என்ன ஆனா அவள் 10,000 ரூபா அனுப்பி போட்டு பேயாமல் இருக்கலாம் 20,000 ரூபா அனுப்பி போட்டு பேயாமல் இருக்கலாம் ஆனால் ஊருக்கு வரணும் வந்து உங்களையும் அவங்களில் ஒரு ஆக்கள் இணைச்சு அன்றைக்கு நான் சொன்னேன் அப்படி ரீச்சாக கூட்டிகிட்டு போகிறோம் கொள்ள போகிறோன்னு சொல்லி அப்போ அந்த நிலைகளுக்கு ஓட போட்டுடுங்க பார்ப்போம் என்ன நடக்கணும் பார்ப்போம் என்ன நிலையண்டா எடுத்து வைங்க பார்ப்போம் ஒரு முடிவுக்கு வரத்தான் வேணும் அவ்வளோ 17,800 அப்போ மொத்தம் அது உண்டு அப்போ 17,800 ஒருத்தனி என்ன சரி அப்போ அவர்கிட்ட காசு நான் நேற்றமும் நான் நீங்கள் கால் பண்ணி அங்கே இருந்தேன் கொழும்பில் இப்போ உங்களை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன் ஓகே உங்களுக்கு அந்த
வேறு வேறு ஆக்கள் சும்மா அப்படி சின்ன சின்ன இது செஞ்சபடியே அப்படியே கையில் கொஞ்சம் நான் இருக்கும் தானே. அப்போ நேராக வந்து தந்தால் சந்தோஷம். இவியல் அட்வான்ஸ் கேட்டவியல். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் செய்து நம்பி கொண்டு வாங்க, நான் வேற தாருனேன். அப்போ கூட சில பேர் ஆர்டர் போட்டுட்டு கொண்டு போக வேணான்றவையா. அப்போ ஒரு பயன் தானே, எங்களை வழியாக தெரியாது தானே. யார்கிட்ட கொடுத்தீங்களா? இப்போ அவைகிட்ட தான் இப்போ 2 மணி இப்போ அவருக்கு சொந்தமாக இருந்தாலும் அவைக்கு எங்களை பற்றி தெரியாது தானே. இல்லை கொண்டு வந்து அப்புறம் தம்பி பேருந்து காசாருன்னுண்டாலும் ஜோசிப்பினம் இல்லை. நான் என்ன இப்போ ஓகே செய்ய கொடுத்தாது. ஆமாம், திங்கக்கெல்லாம் கொண்டுடுறேன். அப்போ சரி, நாங்கள் வேறு என்ன வீட்டில் வேலையில அரிசியெல்லாம் செஞ்சீங்க, ஒன்றும் செய்யறது தானே, நீ தான் செய்வீங்களே. என்ன இதுதான் ஃபுல்லாக கட்டியாச்சு, முதல் வரைக்கும் கட்டி இருக்கேல. அப்போ காட்டி தாமி கட்டினேன். மற்ற வீட்டுக்கு இதுகள் வச்சு பைப் வெட்டி வச்சு வயரிங் வேலைக்கு பைப் வச்சு பயம் வச்சு வச்சா. யார் வயரிங் பைப் வச்சு? அங்காலையும் இல்லை இருக்குது பெருசா. அங்காலையும் ஒரு துண்டு இருக்கேன், அதுதான் இது சின்ன துண்டு இல்லை, அது பெருசாங்க. நீங்கள் கட்டின என்னத்தை கட்டிக்கிறேன் பாருங்களேன் பாப்பம். மந்திரம் தந்திரமா. ஓகே. அப்போ நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணால் சொல்லுங்க, 90 ரூபா குறைய தந்தார் எடுத்து பேசாங்கன்னு சொல்லுங்க விஷயத்தையா. யாழ்ப்பாணம் எங்கள் பர்த்டே இருந்து சிறுப்பட்டிக்கு வரக்கு 90 ரூபா தான். 40 ரூபாக்கா? அங்கே 50 ரூபா இல்லை, என்ன சொல்லுவான் நினைக்கானே. என்ன காலம் பிளேட்டு சொல்ல 10 ரூபா ஆகட்டும். காட்டுவா, நான் நம்ப மாட்டேன். அது இப்போ நாங்கிட்ட 50 ரூபா, இன்னும் 1000 ரூபா காட்டுதேன். அவள் மோகன் சரியில்லை, கொடு 100 ரூபா கொடு. வேண்டு அப்புறம் போட்டு பேச அவனும். சரி அப்போ அக்கா வளர்க்குறோம், வேலையை செய்யுங்க, ஒன்றும் இல்லை 4 நிலையை வைங்கோ. இனி என்ன அப்போ சுயசமான முடிவு மட்டும்தான் வர இருக்குது. இல்லை பார்க்கல பயரிங்கு பாப்போம். வயரிங் பைப் யார் வைக்கிற? வயரிங் பைப் இங்கே வைக்க அக்காவுக்கு வேலை செய்ய. வீட்டுக்கார அக்காவுக்கு வேலை செய்கிறாக்கா? அவே ஒரு கோணண்ணா. கடுமையிலேடா அப்போ இதெல்லாம். இந்த பாறைக்கு நீங்கள் வீடு ஃபுல்லாக முடிச்சு போடுகிறோடா கிடாக்கு. ஓ முடித்தா சந்தோஷம்தான் எனக்கும். நான் தான் சொல்கிறேன், யாரும் என்னோட கதைச்சி இப்போ உங்களோட தொடர்பு வேணும், உங்களுக்கு ஏன் செய்ய போகிறோன்னா நான் மறுப்பு தெரிவிக்காமல் அதை நான் எடுத்து தருவேன், அதில் மாற்று கற்றுக்கிடாம இல்லை. ஆனால் நானாக போய் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன இல்லாததையும் நாங்கள் என்ன சொல்லுவாங்கண்டு ஏற்கனவே சும்மா எந்த நாளும் அவைக்கு தான் சொல்லி நிற்கிறவங்கள. அதால் ஆனால் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி முன் வந்தால் நான் அதில் தடை நிற்கவும் மாட்டேன், அவைக்கு நான் எதிர்ப்பு சொல்லவும் மாட்டேன். ஏன்டா இன்றைக்கும் வேறு அவள் உப்பு தண்ணி கரைச்சி தராள். அப்போ உப்புட்ட வேற உள்ள நிறையாண்ட ஒரு பழமொழி தான்டா நம்ம திருக்குறள் ஆகும்போது அப்போ மறக்கக்கூடாதுல்லோ. அப்போ அதால் நாங்கள் வச்சிருப்போம். அப்போ போயிட்டு வரோம். என்ன சந்தோஷம் தானே. வருஷத்துக்கு இங்கே நிற்கவே இல்லை, நாங்கள் அவன் பிறந்த நாளுக்கு நிற்கல. பார்த்தீங்களா பிறந்த நாளைக்கு பார்த்துப்பேன். நீங்கள் அக்காடமாண்டோ சும்மாண்டோ அதுக்கும் நிற்கல. என்ன செய்கிறேன், நாங்கள் ஒரு அண்ணாவுக்கு வாரம்னு சொன்னபடியால் போயிட்டோம் வந்து. அதேமாதிரி பார்ப்போம். பிறகு நீங்கள் கொஞ்சம் வேலையில் ஓடினா அப்புறம் சொல்லுங்கவன். அந்த அம்மாவும் கதைச்சி போட்டு அவள் முடிவு சொல்லி எதுவும் செஞ்சாண்டா. நான் கொங்கிரீட் போட சரி வராது உங்களோட காசு. கொங்கிரீட் போடுறது தான் அந்த வீட்டை அந்த அண்ணாண்ட காசு 2 லட்சம் 2 லட்சம் அது எல்லாம் செய்து கொஞ்சம் காசு தான் கிடக்கு அதில் கணக்கில். அதில் அது என்ன செய்யறது, ஏதோ மிஸ்டேக் நடந்துட்டுது. அப்போ அவர் 160 தந்தவர் கணக்கு 2 லட்சம் ரூபா. இவ்வளோ சாமான் வாங்கி கொடுக்க கிடக்குது. இதுக்கு கல்லுகள் மண்ணுகள் சீமெண்டுகள் பாருண்ணா. இப்போ என்ன நடந்தது? இது மண்ணுக்கு எவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ 65 கொப்பியில் பார்க்கணும். கொப்பிலான பார்க்கணும். எவ்வளோ அடி முடிஞ்சது திருஷ்டியா? நீங்கள் இந்த அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே 20,000 அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கு 10 அள்ளி போட்ட 10 2 நாள் அள்ளி போட்டதுக்கு 10 20 மலைக்கு அள்ளி போட்டு 2 நாள் அள்ளி போட்ட 20 அங்கேருந்து கொண்டு வந்த 10 30 மண் எவ்வளோ?
35 அதான் இப்போ 65,000 35 அதுக்கு பிறகு சரி வந்து ஒருக்கா எல்லாம் பரவிக்கிறவி எல்லாம் கல்லுகள் எல்லாம் உடைச்சு அறைகளுக்கு போட்டு மட்டன் தட்டிட்டு போட்டு அதுக்கு எவ்வளோ வருது? 7,000 ரூபா. 7,000. சரி 70. பழைய காசு இதோ கொடுக்குமதி நின்றுதான் கல்லு காசு ஏதோ வேல் அந்த எல்லாம் தந்துட்டு நின்று பிறகு வந்து கணக்கு பார்த்து தண்டி ஒரு காசு தருமதி இல்லை நிற்கிதண்டு அது கொடுத்து எல்லாம் விளக்கமாக கொப்பியில் எழுதி வச்சுருக்கிறோம் இத்தனையாம் தேதி பில்லு கொடுத்தேன். ஆனால் என்ன சொல்லுங்க இப்போ அது இதில் தான் ஒன்று சிக்க போகுது. கான்கிரீட்டை போட்டு விட்டாலும் கான்கிரீட்டையும் போட்டு கரண்டையும் எடுத்தா இப்போ வயரிங்கு பைப் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒன்று அவ்வளோ முடிஞ்சுது ஒரு 24,500 என்ன பைப்போடையோ பைப்பு மீதோடையுமா பில் போட்டு விட்டேன் உங்களுக்கு பார்க்கல 24,500 எல்லாருக்கும் பைச்சாச்சோ எல்லாத்துக்கும் வச்சிருக்கு. அவர்கிட்ட கூலிங் சேர்த்து எல்லாம் சரி சாமான் கூலியில் பரவாயில்ல. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்பேன். குசினிக்கு இங்கே வச்சிருக்குது அந்த அங்கால அங்கே வச்சிருக்குது குசினிக்கு வச்சுக்கிறா வச்சு இந்த சைட்டில் இஞ்சால வழியான இதில் வச்சிருக்கு. இப்போ இதுகளை எல்லாம் பார்த்தாலாக்கா இது வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்து சந்தோஷமா கிறிஸ்மஸுக்கு சொல்லி போட்ட காசு இல்லை நான் ஆடம்பரமாக ஒன்றும் செய்யாமல் மிச்சம் பிடிச்சு அதுதான் அங்கள் அந்த காசையும் பாத்ரூமுக்கு தான் அந்த மண் பறிச்சு நான் என்ன சல்லி காசு போன முறை பறிச்சு சல்லி கொடுக்க இல்லை இந்த முறை தான் அந்த காசு கொடுப்பட்டது. அப்போ அந்த காசு மண் காசு இல்லை நான் கொடுத்த சீமந்து வாங்கினது 12 மற்றது இப்போ என்ன சொல்லுங்க இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி ஆக்கள் தர்ற அந்த இதுகளை நானும் வந்து அப்போ கணக்கு கேட்க போகிறதும் இல்லை ஏன்டா அது உங்களுக்கு கண்டாவே தரைக்குள்ள அதை நீங்கள் இல்லை எல்லாத்துக்குமே கணக்கு தான் வச்சிருக்கேன் ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு தேவை அதுதான் சொல்ல இப்போ நீங்கள் என்ன விஷயத்த வந்து ஆசைப்பட்டு செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களோட முயற்சியும் கட்டாயம் தேவை தானே. அப்போ அந்த வகையில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் என்ன சொல்கிறது பார்ப்போம் திருப்பி தான் சொல்லலும் பார்ப்போம் எல்லாம் முயற்சிப்போம் நாங்கள் வேறு ஒன்றும் சொல்லல அவர் ஒரு எங்கே கேளானே ஏன்னா நாங்கள் ஏற்றின காவடியை நாங்கள் தான் இறக்குவோம்னு நம்புவோமே. இல்லை அதுபடி நல்ல கூறான கத்தி கவனம். அப்போ என்ன கொப்பி பார்க்க கொப்பியில் என்ன பார்க்க இருக்குது ஒன்று பார்க்க இல்லை தானே அப்புறம் ஒரு நேரம் பார்ப்போம். இப்போ இதில் இந்த காசில் இருக்குது தானே இந்த காசு இருக்குது மற்றது அந்த என்ன அவர் அந்த கொங்கிரீட்டுக்கு அனுப்பின காசுல இப்போ 70,000 தான் முடிஞ்சுருக்கு. கல் இல்லை அது பழைய காசு கொடுக்கும் அது நின்றது கல் காசும் எவ்வளோ கொடுக்கும் அது நின்றது 55 55 நீங்கள் அப்போவே சொன்னீங்க அதெல்லாம் இல்லையா அது கல் 50 3 தரம் எடுத்தவைகள் சேர்ந்து 100 2 தரம் 3 தரம் இல்லை நான் சொல்கிறேன் அந்த 2 லட்சம் தரைக்குள்ளே வந்து எல்லாம் முடிச்ச நிலைமை. ஆமாம் அது ஒரு பில் ஒன்று தவறப்பட்டிருக்குது நான் கல்லண்டு போட்டிருக்கிறேன் கணக்கில் காசு போட இல்லை. அப்போ அது என்ன சொல்கிறது நான் இனி அவர் உங்களுக்கு தெரியும் தானே அது சரியா அவர் ஒன்றும் செய்யலை பட் அவர் அன்றைக்கு அவர் தம்பிகளும் தந்தோம் இல்லை 50,000 ஆமாம் அப்போ அவர் அந்த கொப்பி ஊற்றத்துக்கு என்ன சொல்லி அனுப்பினாண்டு. அப்போ என்ன செய்யுது அப்படி இப்படி வாரதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போடத்தான் வேணும் என்ன செய்யுதா மற்றது உங்களுக்கு அவர் உழைப்பும் பிறந்தானே ஏதோ ஒரு வகை இல்லையா நம்புங்க மாதிரி வருமானம் இல்லை இந்த அம்மா பாக்கிக்கு எனக்கு கொண்டு ஒரு சம்பளம் வந்தது மேலதிகமாக ஏதாவது செய்யலாம் இப்போ ஒன்றும் இல்லை. அது சரிதானோ மற்றது அதுதான் இப்போ உங்களுக்கு அவையே அனுப்புகிற காசு அதை விட இப்போ அங்கால ஏதாச்சும் இந்த கோழி மூலமாக வரத்தோன்னா கொஞ்சமாக ஏதோ ஒரு இப்போ விற்ப வந்து பார்க்க வேணெடுத்தா அப்போது காலையில் சொன்னேன் அப்போ விற்கிறீங்க அதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சத்தை வாங்கி விட்டுட்டு விற்க வலிக்கிடுங்க வந்து விற்று போட ஒரு அடி என்ன செய்வீங்க அடுத்த முறைக்கு அதைத்தான் இப்போ என்ன மாதிரி செஞ்சால் அதுக்கு கூடு வேணும் இல்லையா நான் இப்போ இங்கே இருக்க மட்டுமே வேலையே சூஸ் பண்ணலாம் அங்கே போகணும் உங்களுக்கு வீடும் வேணும் கோழி இல்லை அப்போ வேணாம் இல்லை கூடு வேண்டாம் நான் கோழி எல்லாத்தையும் விற்றுட்டு இதோட கோழியை விடுவோம் அப்புறம் பார்ப்போம். ஏன் ஒரு அளவாக ஒரு அவரேஜாக கொஞ்சத்தை வச்சுருங்க ஏன் அப்படி எல்லாத்தையும் சுண்டாத போடுறீங்க ஏன்னா கோழி தான் நீங்கள் 10 கோழியை வச்சுருப்பேன் சாப்பாட்டு அதான் 10 என்ன சாப்பாடு எங்களுக்கு முட்டை இடம் முட்டைக்கு அதுதானே இது என்ன போதாது சரியா அப்போ எல்லாத்தையும் விற்காங்க அது சரியும் இல்லை தானே வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எட்டின ஞானத்தின்படி நீங்கள் செயற்படுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் போன முறை நேக அடித்து தப்பின கோழி இந்த முறை முட்டை இடுது சரி 5 முட்டை இட்டுடுது நான் அடிச்சு செத்த ஒன்றும் முடியல அதெல்லாம் மண்ணுக்கு தாட்டிட்டேன் எல்லாம் சாப்பிட்டு சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அந்த இன்றைக்கு நோ லிமிட் ஓப்பன் அப்படி இது கேள்விப்பட்டேங்களே யாழ்ப்பாணத்தில் நோ லிமிட் அந்த ஹீல்ஸ் மாதிரி நோ லிமிட் ஒரு பெரிய உடுப்பு கடை உண்டு அது இன்றைக்கு திறக்கிறாங்களாம் நதியா உண்டு திறந்தது இல்லை நதியா நான் காய்க்கிறே இல்லை
இல்லை அப்படி பெரிய கடையா இல்லாடி அதுவும் பெரிய மேல் மாடி கடை சரியா ஒரு வருஷமா இன்றைக்கு கதைக்காவட்டு அதுங்க இருந்தது வேறு வீடியோ போட்டிருந்தேன் யார் போட்டது பார்த்துனாங்க இது என்னென்னா நோ லிமிட்னு சொல்லி பெரிய ஒரு கடையக்கா நீங்கள் கொழும்புலாம் நோ லிமிட் அந்த ஃபேஷன் பேக் அப்படி அந்த உடுப்பு கடையில் பெரிய இதுகள் அப்போ அது இங்கே பிரான்ச் உண்டு இங்கே என்ன ஜோக்கண்டா நோ லிமிட் கொழும்புலேயே கொஞ்சம் மூடினவங்க லொஸ்ட் ஆகி ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து திறக்கிறாங்களா யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பசங்க இருக்கிறாங்க கூட அப்போ இன்னொரு ஓப்பன் பண்ணாலும் அதுலேருந்தே கொஞ்சம் ஆஃபர் போதாம் அப்போ பொடி நிற்கிது தான் போக போகிறேன்டா அப்புறம் போயிட்டு வாரம் அப்புறம் வாரம் ஒரு 5-10 நாள் போ அப்புறம் அடிங்க என்ன வாரம் என்ன ஓகே பாய் சரி சரி ஓகே ஓகே பாய் கண்டிப்பாக கவனம் இந்த முறையாவது கோழியை வடிவாக பாருங்கோ நியாயம் கொண்டு போடாமல்